ஹலோ வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான ஃப்ராங்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃப்ராங்கி பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் அங்கங்கே கடைகள் போட்டு அப்படியே ஒரு நிமிஷத்தில் இப்படி சுருட்டி நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த ஃப்ராங்கியை எப்படி நம்ம வீட்லேயே ரொம்ப நல்லா சுவையாக காய்கறிகள் மற்றும் பன்னீர்லாம் போட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு மைதா மாவு, 1/4 கப் கோதுமை மாவு, 2 மேஜை கரண்டி மயோனீஸ், 1 கப் பன்னீர், 1 கப் துருவின கோஸ் அல்லது லெட்யூஸ் இலைகள், 1/2 கப் பச்சை குடைமிளகாய், சிறிதளவு மஞ்சள் குடைமிளகாய், 1 கேரட் துருவினது, 1 வெங்காயம் அரிந்தது, 1 தேக்கரண்டி எலுமிச்சை சாறு, 1 தேக்கரண்டி மிளகாய்த்தூள், 2 மேஜை கரண்டி தக்காளி சாஸ், 1/2 தேக்கரண்டி ஜீரகம் பொடி, மஞ்சள் தூள், உப்பு மற்றும் எண்ணெய் சுவைக்கேற்ப. இப்போ முதல்ல நம்ம இந்த ஃப்ராங்கி செய்யறதுக்கு சப்பாத்திகளாக தேய்ச்சி போடணும். அதுக்கான மாவை இப்போ தயார் பண்ண போகிறோம். அந்த மாவு தயார் பண்ணுறதுக்கு 3/4 பகுதி மைதா, 1/4 பகுதி நம்மளுடைய கோதுமை மாவு உபயோகப்படுத்த போகிறோம். அப்படி மைதாவே விரும்பாதவங்க என்ன பண்ணலான்னா இந்த கோதுமை மாவை வச்சே நம்ம செய்து பார்க்கலாம். சிறு மாறுபாடு இருக்கும் சுவையில், மற்றபடி நீங்கள் பண்ணுறது வந்து நல்லா தான் இருக்கும். அதனால் இப்போ முதல்ல மாவை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். சுவைக்கேற்ப உப்பு, எப்போவுமே மாவு பிசையும் பொழுது தண்ணீரை சரியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைகிறது நல்லது. நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், லேசாக ஒரு தேக்கரண்டி எண்ணெயை ஊற்றி இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ முதல்ல ஒரு வாணலி அல்லது ஒரு வாயகன்ற பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். அதில் 2 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் போட்ட உடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இப்போ அது ரொம்ப பாதி தான் வதக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னா இந்த துருவின கேரட்டையும் அது கூட சேர்த்துடலாம். ஏன்னா இதில் எந்த காயுமே நல்லா வெந்து வதங்கின பக்குவத்தை அடையக்கூடாது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான குறிப்பு. இப்போ நான் வந்து இந்த பன்னீர் துண்டுகளை இது கூட சேர்க்க போகிறேன். இந்த பன்னீர் வந்து முழுக்க நம்மளே தயார் பண்ணது. இது மாதிரி தப்பில்லாத பன்னீர் தயாரிக்கிற முறையை ஏற்கனவே நம்ம பதிவுகளில் வெளியிட்டிருக்கோம். இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள். இந்த ஜீரகப்பொடின்றது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சுவையை கொடுக்கும், வித்தியாசமான சுவையை கொடுக்கும். அதனால் அது பிடிக்காதவங்க அதை போட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாமே வந்து சுவையை கூட்டி கொடுக்கறதுக்கு தான். அப்படி சுவையை அதிகப்படுத்துறது அல்லது மணத்தை அதிகப்படுத்துறது உங்களுக்கு விரும்பலைன்னா நம்ம இந்த ஜீரகப்பொடியை தவிர்த்துடலாம். அடுத்தது நம்ம இந்த மஞ்சள் குடைமிளகாயை சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் குடைமிளகாயும் அப்படி தான், அதாவது உங்களுக்கு பிடிக்கல அல்லது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஏன்னா இதில் ஒரு சிறிய இனிப்பின் சுவை இருக்கும். அதுவும் வந்து ஃப்ராங்கியில் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம இதை சேர்க்குறோம். இப்போ கடைசியாக குடைமிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஒரே ஒரு தேக்கரண்டி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா ரொம்ப சிறு தீக்கு கொண்டு வந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். அப்போ என்ன ஆகும், நல்ல ஒரு மிருதுவாக சேர்ந்துருக்கும், தவிர ரொம்ப வெந்து குழையிற தன்மைக்கு நம்மளுக்கு வரக்கூடாது. இப்போ நம்மளுடைய மாவு நல்லா ஊறிட்டு எடுத்து இதை சப்பாத்தியாகலாம் தேய்க்கலாம். இது நம்ம ஓரளவுக்கு மெல்லிசமாக தேய்ச்சிட்டிங்கன்னா தான் நம்மளுடைய ஃப்ராங்கி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மெல்லிதமான தோல் மேலே அதுக்குள்ளார நம்மளோட பூரணம் வைக்கும்பொழுது அது ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். பார்த்தீங்களா, இது நல்லாவே ஓரளவுக்கு மெல்லிசாக இருக்குது. இது உங்களுக்கு ஒரு நல்ல சப்பாத்தி அடித்தளமாக இருக்கும். நம்ம சப்பாத்தி எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டோம். இப்போ அடுத்தது நம்ம இதை அடுப்பில் போட்டு எடுக்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய தவாக்கள் வந்து நல்லா சூடாயிட்டோன்னே இதை போட்டு எடுக்கலாம். இந்த சப்பாத்திகளை நீங்கள் செய்யும் பொழுது
பொதுவாக நம்ம ஃபுல்கா அல்லது மற்ற சப்பாத்திகள் தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு இதில் அளவை வந்து கொஞ்சம் சிறிதாக உபயோகப்படுத்துவோம். இந்த ஃப்ராங்கி செய்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பெருசாக உபயோகப்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிறு சிறு கொப்பளங்களை நீங்கள் அங்கங்கே பார்க்கும்பொழுது நீங்கள் இதை அப்படியே மெதுவாக அழுத்தி கொடுத்து திருப்பிக்கலாம். லேசாக எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய சப்பாத்திகள் முழுதும் தயாராகிடுச்சு. வாங்க சுவையான ஃப்ராங்கீஸ் பண்ணுறதை பார்க்கலாம். உங்களுடைய சப்பாத்திகளை இப்படி கீழே வச்சிடலாம். இப்போ நம்ம தக்காளி சாஸ் போட்டு இதில் நல்லா பரப்பலாம். இது முழுவதுமாக படரணும். அப்போ தான் என்ன ஆகும், இதனுடைய வரவரப்பு தன்மை போய் ஈரத்தன்மையை இது வச்சுருக்கோம். இல்லைனா ஆற என்ன ஆகிடும், சப்பாத்திகள் முறன்னு ஆகிடும் இல்லைங்களா. அந்த தன்மையிலேருந்து தவிர்த்து ஒரு ஈரத்தன்மை வச்சுக்கிறதுக்கு இது முழுவதுமாக பரப்புனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு அல்லது உள்ளே வைக்கிற அளவுக்கு தேவையான பூரணத்தை எடுத்துக்கலாம். இது வந்து முட்டைகளே போடாத மயோனீஸ் உபயோகப்படுத்துகிறோம். அப்படி இல்லைனா க்ரீம் சீஸ் கூட 2 தேக்கரண்டி பால் கலந்து இது போன்ற ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்து உபயோகப்படுத்தலாம். இந்த கோஸ் அல்லது லெட்யூஸ் இலைகள் என்ன பண்ணுன்னா ஒரு முறுமுறுப்பு தன்மையை கொடுக்குங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமும் நீங்கள் கடிச்சிங்கனாலும் நல்ல முறுமுறுன்னு இருக்கும். அதுக்காக தான் இந்த இலைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். முடிஞ்ச வரைக்கும் லெட்யூஸ் இலைகள் உபயோகிக்க முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோஸை உபயோகப்படுத்தலாம். இப்போது 2 சொட்டு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். அப்போ இந்த கோஸின் பச்சை மனம் வராமல் இருக்கும். ஃப்ராங்கீஸ் தயாராகிடுச்சு. வேணும்னா இதை லேசாக நம்ம ஒரு வாட்டி எடுத்துக்கலாம். லேசாக 2 பக்கமும் வச்சு அமர்த்தி எடுத்துடலாம். என்ன நண்பர்களே, சுவையான இந்த ஃப்ராங்கீகள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சுலபமாகவும் அதே நேரத்தில் நமக்கு ஒரு சிற்றுண்டி மற்றும் பள்ளிக்கூடங்களுக்கு அலுவலகங்களுக்கு எடுத்து செல்கிறதுக்கு வசதியான ஒரு சிற்றுண்டியாகும். இது செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosaatopizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.